எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக நிறைய ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாகவும் கூப்பிட்ட குரலுக்கு அடுத்த நொடியே ஓடோடி வரக்கூடிய கருணை கடலாகவும் விளங்கக்கூடிய முருகப்பெருமானை நேரில் தரிசனம் செய்வதற்கு உண்டான ஒரு சக்தி வாய்ந்த மந்திர பிரயோகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். என்ன சார் சொல்கிறீங்க, முருகனையே நேரில் தரிசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக முடியும். முருகனை நினைத்து இந்த மந்திரத்தை ஸ்ருதியோடு கூறினால் முருகன் காட்சியளிப்பார். முருகனினுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கும். சார், முருகப்பெருமானினுடைய தரிசனத்தை பெறுவதற்கு எனக்கு என்ன தகுதி வேண்டும் அப்படின்னு கேட்டா, எவன் ஒருவன் எதிரிக்கும் கனிவு காட்டுகிறானோ அந்த மனம் இருப்பவனிடத்தில் முருகன் வருவார். சரி, எதிரிக்கும் கருணை காட்டும் மனது எந்த அளவிற்கு ஒரு கருணை மிக்க மனது, அது உங்களிடத்தில் இருந்தால் முருகன் உங்களை தேடி வருவார். இந்த பிரயோகத்தை செய்வதற்கு அந்த மனம் மட்டும் இருந்தால் போதும். நீங்க தெய்வத்தை கும்பிடுறீங்க, மந்திரத்தை சொல்றீங்க, தானம் செய்றீங்க, தர்மம் செய்றீங்க, ஆனா அடுத்தவனை அழிக்க வேண்டும், கெடுக்க வேண்டும் என்ற மனம் இருந்தால் எந்த விதமான வழிபாடுகளும் பரிகாரங்களும் உங்களுக்கு கை கொடுக்காது. முக்கியமா முருக வழிபாடு கை கொடுக்காது. முருகனிடத்திலே வேண்டக்கூடிய வேண்டுதல் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும், பகைவனுக்கும் கருணை காட்டும் அந்த நல் உள்ளத்தோடு அவனிடத்தில் நீங்க சரணாகதி அடையும் பட்சத்திலே முருகன் உங்களை ரட்சித்து காப்பார். சார், முருகனினுடைய திருவருளை நமக்கு கிடைப்பதற்கு, அவரினுடைய தரிசனத்தை நாம் பெறுவதற்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னு கேட்டால், சத்குரு சாந்தானந்த சுவாமிகளால் அருளப்பட்ட கந்தகுரு கவசத்தில் இந்த ஒரு மூல மந்திரம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த முருகப்பெருமானினுடைய மூல மந்திரத்தை எவர் ஒருவர் முறையாக ஸ்ரத்தையாக தூய மனதோடு ஜபம் செய்கிறார்களோ அவர்களுக்கு முருகனினுடைய தரிசனம் என்பது கட்டாயம் கிடைக்கும் என்று நான் சொல்லிங்க, சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் சொல்றாங்க. சார், தூய மனதோடு அவனிடத்திலே சரணாகதி அடைந்து முருகா என்ற 3 எழுத்து மந்திரத்தை நம்பிக்கையோடு உச்சரித்தாலே போதுங்க, இறைவன் உங்களை காண நேரில் வருவார். என் வாழ்வில் என்னுடைய நண்பனுக்கு நடந்த விஷயத்தை நான் கண்ணெதிர பார்த்தேன். அறுபடை வீடுகளில் ஒரு கோவிலுக்கு நாங்கள் செல்லும் பொழுது அவனுக்கு தவறுதலாக அவனுடைய தங்கச் சங்கிலி காணாமல் போயிடுச்சு. அவன் ரொம்ப மனம் வருந்தி நின்றான். அப்போது சொன்னேன், அவனை தேடி நீ வந்திருக்க, அவன் கூப்பிட்டு நீ வந்திருக்க, நீ கஷ்டப்பட்டு உழைத்த உழைப்பை அவன் எடுத்துக்க மாட்டான். மனமுருகி ஒரு நொடி முருகா என்று சொல், அவனே நேரில் வந்து உன் பிரச்சனைக்கு தீர்வினை சொல்லுவானே. சொன்னால் நம்ப மாட்டீங்க, மனமுருகி அவர் முருகா என்று ஒரு அதிகபட்சமாக ஒரு 20 முறை சொல்லியிருப்பார். அழுதுகிட்டே தான் சொன்னார், நம்பிக்கை இல்லாமல் தான் சொன்னார். சார், கொஞ்ச நேரத்திலே ஒரு குட்டி பாப்பா, அதிகபட்சமாக ஒரு 10 வயதுக்குள்ளே தான் இருக்கும். அந்த பாப்பா வந்து, அண்ணா அந்த சங்கிலி அங்கே கிடந்துச்சிங்கண்ணா பாருங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க.
அதை பார்த்த உடனே தான் அவனுக்கு உயிர் வந்தது. அப்புறம் அந்த சங்கிலியை போட்டுட்டு திரும்பி பார்க்க அந்த பாப்பாவை காணோம். இப்போது இது சொல்லும் போதே எனக்கு புல் அரிக்கிறது, உண்மையாலுமே எனக்கு புல் அரிக்குது. அன்றிலிருந்து நான் முருகனை வழிபடுவதை காட்டிலும் 100 மடங்கு பயபக்தியோடு அவன் முருகனிடத்திலே சரணாகதி அடைஞ்சிட்டான். முருக சேவையிலேயே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டான். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்பிக்கையோடு அவனை அழைத்தால் அவன் வருவான், உங்களுக்கு அருள் தருவான், நியாயமான விருப்பங்களை அவன் நிறைவேற்றுவான். முருகப்பெருமானுக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி முருகா என்ற 3 எழுத்து மந்திரமே அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இது இல்லாம சிவனுக்கு இருக்கிற பஞ்சாட்சர மந்திரங்களை போல நம சிவாய இந்த 5 எழுத்தையும் பஞ்சாட்சர மந்திரம்னு சொல்லுவோம். சிவபெருமானுக்கு உரிய மந்திரம். இந்த பிரபஞ்சத்திலே 2 மந்திரங்கள் தான் ஆட்சி செய்யுது. இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிறது 2 மந்திரம். ஒன்று பஞ்சாட்சர மந்திரம், 2வது பெருமாளோட நாராயண மந்திரம். இந்த 2 மந்திரத்துக்கு இணையான மந்திரங்களும் இல்லை, இந்த 2 மந்திரத்துக்கு மீறிய சக்தி வாய்ந்த மந்திரங்களும் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்பேற்பட்ட பஞ்சாட்சர மந்திரத்துக்கும் ஒருபடி மேலாக ஒரு எழுத்து கூட்டி சடாட்சர மந்திரமாக வருவது அப்பன் முருகனினுடைய மந்திரம். என்னன்னா சரவண பவ அப்படிங்கிற மந்திரம். சார் 6 எழுத்து இருக்கும் சார். ஒவ்வொரு விஷயத்திலும் சிவனை விட முருகன் ஒருபடி உயர்ந்தவன் என்பதை நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆக்சுவலாக சிவனுடைய உடலிலிருந்து வந்தவர் தான் முருகர். எப்பயுமே இந்த பெத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா, தன்னை விட தன்னுடைய குழந்தை அறிவாக இருக்கணும், நல்ல வலிமையாக இருக்கணும், ஒரு சக்தி பெற்றவனாக இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. அது கடவுளுக்கும் பொருந்தும். சிவனை காட்டிலும் முருகன் ஞானத்திலும் கனிவிலும் அருளிலும் உயர்ந்தவன். சொல்லுவாங்களா, அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்ட்டு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, முருகனினுடைய சடாட்சர மந்திரமான சரவணபவ மந்திரத்தில் இருந்து தான் நான் இப்பொழுது சொல்ல போகும் இந்த மூல மந்திரமானது இடம்பெறுகிறது. சார் ஸ்ரத்தையோடு சொன்னால் முருகன் உங்களை நிச்சயமாக கைவிட மாட்டார், முருகன் உங்களுக்கு காட்சி அளிப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இந்த மந்திரத்தை முழு மனதோடு 1,00,000 முறை ஜபிக்க வேண்டும். இந்த மந்திரத்தை 1,00,000 முறை நீங்கள் ஜபித்தீர்கள் என்று சொன்னால் முக்தி என்பது நிச்சயம். முக்தினா பிறவாவரம். நம்மளுடைய ஆத்மாவானது பிறவி எடுக்க அலைந்து கொண்டே இருக்கும். லட்சம் லட்சம் கோடி பிறவிகள் எடுத்து இந்த பூமியில் நாம் பிறந்துட்டே இருப்போம். 7 பிறவின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஒவ்வொரு பிறவிக்குள்ளேயும் பல லட்சம் பிறவிகள். இப்போ ஊர்வன நடப்பன பரப்பன மிதப்பன நடப்பன அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தகுதிக்குள்ளேயும் பல லட்சம் உயிரினங்கள். இப்போ ஊர்வன அப்படின்னா பாம்பு, பல்லி, உடும்பு, அட்டை, கரையான், இப்படி நிறைய இருக்குது. இதெல்லாம் பிறவி எடுக்கணும். இப்படி பல பிறவிகள் எடுத்து கடைசி பிறவி மனித பிறவி. இந்த மனித பிறவிக்குள்ள குணங்கள் அடிப்படையில் திரும்ப திரும்ப மனித பிறவி நம்ம எடுத்துட்டே இருப்போம். குரோத குணத்தோடு, ஏழ்மை குணத்தோடு, பணக்கார குணத்தோடு, பக்தி குணத்தோடு, அரக்க குணத்தோடு தொடர்ந்து எடுத்துட்டே இருப்போம். இந்த பிறவி எல்லாமே தடுத்து நிறுத்தணும்னா பாவ புண்ணியங்கள்ல இருந்து நீங்க அறுபடணும். பாவமும் செய்யக்கூடாது, புண்ணியமும் செய்யக்கூடாது. இந்த 2ஐயும் அறுத்தா மட்டும்தான் முக்தி உங்களுக்கு கிடைக்கும். என்ன சார் சொல்றீங்க, பாவம் செய்யக்கூடாதுன்னா கரெக்டு, அது என்ன புண்ணியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க? புண்ணியத்தை செய்யுங்க, ஆனால் அந்த புண்ணியத்தை நீங்க எடுத்துக்க கூடாது. ஏன்னா நீங்க அந்த புண்ணியத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த புண்ணியத்துக்கு ஏற்ற பிறவியை நீங்க அடுத்த பிறவியில மறுபடியும் அடைவீங்க. இந்த ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா யாராவது?
மகாபாரதத்தில் குருஷேத்திரத்தில் கடைசி அத்தியாயத்தில் பாருங்க, கடைசி சீனில் கர்ணன் அம்புனை மார்பில் வாங்கி அப்படியே இப்போ உயிருக்கு போராடிட்டு இருப்பார். தர்ம தேவதை அவருடைய உயிரினை பறிக்க விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருப்பாள். கடவுளால் கூட உயிரை எடுக்க முடியல. அப்போ கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா ஒரு வயதான முதியவர் வேடத்தில் அப்பா எனக்கு ஏதாவது கொடுப்பான்னு கேட்பார். கர்ணன் சொல்லுவார், ஐயா என்கிட்ட இப்போ என்ன இருக்குது, என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நானே உயிருக்கு போராடிட்டு இருக்கனே அப்படிங்கும்போது அவர் சொல்லுவார், சரி நீ இத்தனை நாள் செஞ்ச புண்ணியங்களை எனக்கு கொடு அப்படிம்பார். கர்ணனும் இந்தாபான்னு புண்ணியங்களை கொடுப்பார். அதை கிருஷ்ணர் வாங்கிக்குவார். அதாவது கிருஷ்ணர் மாயாவி ரூபத்தில் இருக்கிறார், அதாவது ஒரு முதியவர் ரூபத்தில் இருக்கிறார், அவர் வாங்கிக்குவார். இப்போ இந்த இடத்துல மனுஷங்கள் நாம் பார்க்குறதுக்கு என்ன தோணும், அட பாவி கண்ணா நீ கடவுள், அவனே அத்தனை புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கிறான், அவன் புண்ணியத்தை நீ வாங்கிக்கிட்டியே, நீலாம் கடவுளா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல கண்ணன் சொல்லுகிறார், நான் அந்த புண்ணியத்தை அவன்கிட்ட இருந்து வாங்கலைன்னா அவன் செஞ்ச புண்ணியத்துக்கு ஏற்ப அவன் மறுபிறவி எடுத்திருப்பான், இன்னொரு புண்ணிய ஆத்மாவாக பிறந்திருப்பான். அவன் செஞ்ச பாவமும் இருக்கு இல்லையா, எல்லா மனுஷனும் புண்ணியம் செஞ்சவங்கள, அவன் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில பாவங்கள் செஞ்சுருப்பான். அந்த பாவத்துக்கு ஏற்ப அந்த புண்ணிய ஆத்மா கஷ்டங்களை அனுபவிக்கும். சிலர் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க, சிலர் அதிக கஷ்டத்தை அனுபவிப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அவனுக்கு அந்த பாவத்தினுடைய பயனும் கிடைக்கக்கூடாது, புண்ணியத்தினுடைய பயனும் கிடைக்கக்கூடாது, அத்தனையும் நானே பெறுகிறேன். அவனுடைய பாவத்தை அவனோட புண்ணியத்தை மட்டும் நான் வாங்கிக்கல, அவன் அறியாமல் செய்த பாவத்தினுடைய பலனையும் நானே வாங்கிக்கிறேன். அவனுக்கு என்ன தெரியுமா அருள்றேன், முக்தி அருள்றேன் அப்படின்னு சொல்றார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இதெல்லாம் நாம கற்பனைக்கு எட்டாத விஷயங்க, கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள். கேட்க கேட்க அப்படியே தேனா காதல பாயும். எவ்வளோ விஷயம் பாருங்க. இந்த பாலாபோன மனித பிறவி எடுத்துட்டு இதுல தப்பிக்க என்னென்னலாம் செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், முருகா நீயே சரணன்னு அவன் காலை பற்றணும், முருகா நீயே துணைன்னு அவனுடைய கையை பற்றணும். நான் செய்யற பாவமும் நீயே, நான் செய்யற புண்ணியமும் நீயே இந்தா வச்சுக்கோ அப்படின்னு அவங்கிட்ட நீங்க உங்களை ஒப்படைச்சிடணும். அப்பேற்பட்ட அந்த ஒப்படைப்பு யாரிடத்துல இருக்குதோ அவனிடத்துல முருகன் இருப்பார். அதான் ஆரம்பத்துல சொல்றேன், பகைவருக்கும் கனிவு காட்டும் மனம், எதிரிக்கும் இரக்கம் காட்டும் குணம். இந்த இந்த மனநிலை இருந்துட்டா போதுங்க. இயேசுபிரானே அதானே சொல்றார், ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறுகணத்தை காட்டு அப்படிங்கிற. எல்லா மதமும் அதை தான் சொல்லுது, இந்து மதம் மட்டும் இல்லை, எல்லா மதமும் அதான் சொல்லுது. இஸ்லாத்துல சொல்றாங்க அழகான ஒரு வார்த்தை, கொசு இருக்கு இல்லையா, கொசு, அது உங்க ரத்தத்தை கடிக்க வருதுன்னா அதை அடிக்கிறது கூட தவறுன்னு சொல்றாங்க. ஏன்னா அது அதனோட கடமையை செய்யுது. அந்த கொசு என்னங்க பண்ணும், அது வேணா அது என்ன தெரிஞ்சா நோயை பரப்புது, அது உக்காருது ரத்தத்தை குடிக்குது, அதை நாம் அடிச்சு கொள்றோமே. கொசு தரப்பில் அது செய்யறது அதுக்கு நியாயம். நம்ம தரப்புக்கு அதை நம்ம அடிக்காமட்டா நாம நோய் இறந்துருவோம். இப்படி எல்லா மதமும், நான் என்ன சொல்றேன்னா, இந்து முஸ்லீம் கிறிஸ்துவம் புத்தம் எல்லா சீக்கியம் எல்லா மதமுமே என்ன ஒரே ஒரு வாசகத்தை மட்டும்தான் சொல்லுது, கனிவு காட்டுங்கள், கருணை காட்டுங்கள், அந்த மனதிலே இறைவன் குடியேறுவார் அப்படின்ட்டு. அப்படி முருகப்பெருமான என்ன சொல்றான், கருணை கடல்னு சொல்றான், கருணையே வடிவானவன் சொல்றான். அவனை சரணடைந்தவர்களை அவன் எப்போதும் கைவிட மாட்டான். பல இதிகாச கதைகள்ல அதுக்கான சான்றுகள் இருக்கு. இதுல முருகனினுடைய அந்த சூட்சமமான இந்த மந்திரத்தை நமக்கு அருளியவர் சத்குரு சாந்தானந்த சுவாமிகள். அவருடைய திருப்பாதங்களை தொட்டு வணங்கி கந்தகுரு கவசத்திலே பாடப்பட்ட இந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் உபதேசிக்கிறேன். இந்த மந்திரத்தை 1,00,000 முறை சிரதையோடு சொல்பவர்களுக்கு முக்தி கிடைக்கும், யமபயம் அறவே நீங்கும். முருகப்பெருமான் ஒளிச்சுடராய் நம்முடைய மனதிலே நிலை கொண்டு காட்சியளிப்பார். கண்ணை மூடனால் அவர் நிற்பார்.
அவரை பார்க்கணுன்னு வேண்டிக்கிட்டா அசரீரியாக வந்து தோன்றுவார். நான் சொன்னேன் இல்லையா, அந்த தங்கச்சங்கிலி அந்த பாப்பா கொண்டு வந்து கொடுத்துச்சுன்னு அந்த பாப்பா எங்கள் கண்ணுக்கு முருகனாக தான் தெரிஞ்சாங்க. அந்த மாதிரி அசரீரியாக வருவாங்க, சகுனமாக வருவாங்க. சில நேரங்களில் அவருடைய உருவத்தையே நீங்கள் பார்க்கலாம், நேரடியாக பார்க்கலாம். அதாவது அகக்கண்ணில் பார்க்கறது வேற, உங்களோட உள்ளத்தில் பார்க்கறது வேற, புறக்கண்ணில் பார்க்கலாம். நார்மலாக நம்ம பார்க்குற பார்வையிலேயே முருக தரிசனம் கிடைக்கும். 1,00,000 முறை ஜபிக்கணும், தினமும் 1000 முறை ஜபிக்கலாம், 108 முறை ஜபிக்கலாம், காலையில் 1000 முறை ஜபிக்கலாம், மதியம் 1000 முறை ஜபிக்கலாம், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1000 முறை ஜபிக்கலாம். உங்கள் வசதிக்கு ஏற்ப ஜபிக்கலாம். 1,00,000 முறை ஜபித்து முடிக்கணும். ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே சொல்லலாம். அவங்கன்ட்டு கணக்கு இல்லை. ஒரே ஒரு கட்டுப்பாடு தான், கருணை உள்ளத்தோடு சொல்லுங்கள். மற்றபடி ஒரு மந்திர ஜபம் செய்யும்போது மாமிசங்களை தவிர்த்து, போதை வஸ்துகளை தவிர்த்து, சிரத்தையோடு இந்த மந்திரத்தை சொல்கிறச்ச நீங்கள் தாராளமாக முருகனை தரிசனம் செய்யலாம். சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் 1,00,000 முறை தரிசனம் பண்ணுறச்சே நாம் பார்த்திங்கன்னா இந்த தீட்டு வீட்டுகளுக்கெல்லாம் போகலாமா? இப்போ இந்த ஜபம் செய்கிறச்சே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் சொந்தங்களில் ஏற்பட்டுறதுன்னா அங்கே போகலாமா அப்படின்லாம் சில பேர் கேட்குறாங்க. பொதுவாக ஒரு ஜபத்தில் இருக்கும்போது, ஒரு மாந்திரீக சித்தியில் இருக்கும்போது இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கும் பொழுது தவிர்க்க முடியாதுன்னா நீங்கள் மந்திர ஜபத்தையே நிப்பாட்டிட்டு அந்த காரியத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு வந்து மறுபடியும் முதலில் இருந்து தொடங்குங்க. இல்லை சார் நம்மளால் அதை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் போகாமல் இருக்கிறதே சிறந்தது. சரிங்களா? அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் இருபாலரும் சொல்லலாம். பெண்கள் சொல்லும் பொழுது தீட்டு காலங்களில் 3 to 5 நாட்கள் தவிர்த்து பிறகு நீங்கள் விட்ட நாளில் இருந்து நீங்கள் இந்த மந்திர ஜபத்தை தொடங்கலாம். சரிங்களா? இப்போ இந்த மந்திரம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். மந்திரம் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் ஷௌம் நமஹ ஸ்ரீமத். இதுதான் இந்த மந்திரம். சரிங்களா? ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். சிரதையோடு சொல்லுங்க, முருகனுடைய திருவருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.